ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிமினோ ஃப்ரூட் மாஸ்டர் எபிசோட் 10 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா, மறக்காமல் பார்த்துருங்க. அதை மூவி மாதிரியும் போட்டிருப்பேன், இல்லை தனித்தனியாகவும் இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு தோந்தோ அப்படி நீங்கள் பார்க்கலாம். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே பார்க்கலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவங்க வந்து ஒரு வீட்டை நோக்கி தான் போயின்னு இருக்காங்க. ஆமாம், நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்? நம்ம ஒரு வீட்டை நோக்கி தான் போகிறோம். அது வந்து எங்களோட பெல்பெரி ஃபேமிலி, அது எங்களோட ப்ராப்பர்ட்டி தான். அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 நாளைக்கு நம்ம வந்து இது முடிகிற வரைக்கும் அங்கே தான் ஒளியணும். ஏன்னா அவங்க 2 பேரும் நம்மளை அப்படியே விட போதில்லை. கண்டிப்பாக ஹோலி சிஸ்டர் கிட்ட நான் தான் இதுக்காக ஏதாச்சும் கேட்கணும் போல. எனக்கு இன்னமும் புரியாத விஷயம்னா, உனக்கும் இந்த ஹோலி சிஸ்டருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? அதுக்காக தான் நானே இங்கே வந்தேன். அதே மாதிரி எதுக்காக அவனுக்கு கொல்லணும்னு பார்த்தேன். நான் எனக்கு புரியல, இந்த மாதிரி எதுக்காக நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ற? இது சிம்பிளான விஷயம் தான். ஏன்னா உன்னை பார்க்கறதுக்கு ஒரு கெட்ட பர்சன் மாதிரி தெரியல. நான் உன்னோட டான்ஸ் நான் பார்த்தேன். ஆனா ஏதோ ஒன்று நான் எதிர்பார்க்கல. அதாவது ஸ்வாட் செயின்ட் அவங்க வந்து எனக்காக கொஞ்சம் பரிதாகப்பட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. இவளோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு இவங்கள கொல்ல பார்த்தா. அதனால இன்னமும் அவளுக்கு புரியல இவ வந்து கெட்டவளா நல்லவளான்னு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்களோட வீட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. இன்னமும் கொஞ்சம் தூரம் தான். நான் அதுக்குள்ள 2 பசங்களுக்கு இவங்கள பார்த்தோன்னே ஆர்வம் வந்தது. ஆமா, நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. உங்களோட டான்ஸுக்காக நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். லீனா இல்லைன்னு சொல்றா. அந்த பசங்க கிட்ட அவளும் சொல்றா, வீட்டாயிடுச்சு, இந்த மாதிரி டைம்ல நீங்க வீட்டுக்கு போகணும். ஆனா நாங்க வந்து உங்களோட டான்ஸை பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். பேரண்ட்ஸும் வந்து அப்படியே கொண்டு போயிடுறாங்க. அட பசங்களா, நீங்க வந்து இங்க என்ன பண்ண இருக்கீங்க? இந்த பொண்ணு கிட்ட டோபஸ் கீழே இருக்கா. அது ஒரு கர்ஸான பொண்ணு. கிட்ட நீங்க போக கூடாது. ஆமா, இங்க என்னதான் ஆச்சு? இது எப்பயுமே நடக்கிற விஷயம் தான். வந்து இப்படி எல்லாம் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா உன்கிட்ட தான் அந்த ஸ்வாட் செயின்ட் அந்த ஸ்கில் இருக்கு. என்னோட லைஃப் அது வந்து ஈஸியா தான் போகும். இல்ல அப்படியெல்லாம் இல்லை. ஆனா திடீர்னு அந்த இடமே ஒரு மாதிரி அதுது. இந்த இடத்துல ஒரு பர்சனும் கத்திக்கினே வரான், யாராச்சும் காப்பாத்துங்க, ஒரு பிரச்சனை. அங்க திடீர்னு ஏகப்பட்ட வித்தியாசமான கிரியேச்சர்லாம் வருமா. அதை லீனா அப்படியே தாக்கி கொள்றா. இப்பதான் இவங்களுக்கு புரியுது ஏதோ ஒரு பிரச்சனை அந்த ஸ்டோனுக்கு நடந்திருக்கு. அதனால ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸும் அங்க வந்து பரவின்னு இருக்கு. ஸ்டோனுக்கு பவர் வந்து கரெக்டா போனனால இது வரைக்கும் இப்படிலாம் நடந்ததே இல்லை. இந்த மாஸ்டர்ஸ் ரொம்ப தூரமா தான் இருக்கும். இப்போ எப்படி இதுங்கெல்லாம் உள்ள வந்தது? ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே தாக்க வருது. நல்ல வேலை லீனா வந்து காப்பாத்துறா. ஆனா திடீர்னு அங்க இன்னொரு மாஸ்டர் தாக்க வர அதை வந்து டோபோ ஸ்கில்ல வச்சு அவ கொள்றா. இதை பார்த்து மத்தவங்க ஷாக் ஆகுறாங்க. இது பெல்பெரி ஃபேமிலியில இருக்க அந்த டோபோ ஸ்கில்ல பொசஸ் பண்ண பொண்ணு தானே. இதே மாதிரி அங்க இன்னொருத்தனும் மாட்டின்னு இருக்கான். அங்க ஒரு குட்டி ஒன்று மாஸ்டரும் காப்பாத்த ட்ரை பண்ண. ஆனா அதால அவளைக்கும் காப்பாத்த முடியலையா. அங்க லீனா வந்து காப்பாத்துறான். நான் லீனாவை இன்னொரு மாஸ்டர் தாக்க வந்தா அதுக்குள்ள அவ வந்து காப்பாத்திடுறா. நீ வந்து அநியாயமா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதனால உன்னோட உயிரை வந்து என்ன ஆயிருக்கும்? இல்ல நான் வந்து மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ண, அவ்வளவுதான். ஆமா இல்லையா, பின்ன உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்கில். அதனால தான் உன்னால இப்படி சொல்ல முடியுது. இல்ல நீ அப்படி சொல்லக்கூடாது. உன்னோட ஸ்கில்லாலையும் நீ மக்களை காப்பாத்தின. இப்பதான் அவளுக்கு விஷயமும் புரியுது. ஆனா இவங்களுக்கு இன்னமும் தெரியல இந்த கிரியேச்சர் இது வந்து என்னதுன்னு. அங்க திடீர்னு அதுவும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. பின்னாடி ஒரு மேகமும் கிரியேட் ஆகுதா. அதுக்குள்ள இருந்து ஒரு மாஸ்டர் வர. அங்க இருக்கிற ஒருத்தவங்களும் அப்படி பயப்படுறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம என்ன அழிஞ்சு போக போறோமா? அதுக்குள்ள அந்த பையன் வந்து காப்பாத்துறான். இந்த சைடு அந்த பொண்ணு பயங்கரமா கத்தி சொல்றான், எல்லாருமே கத்தீட்ரலுக்கு சீக்கிரமா போங்க. ஏன்னா உங்களால அங்க சேஃபா இருக்க முடியும். ஏன்னாவும் அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க, ஆமா அங்க வந்து இவங்களால எப்படி சேஃபா இருக்க முடியும்? அதுவா, அது வந்து எப்படிப்பட்ட இடம்னா அங்க வந்து ஒரு பேரியரை உருவாக்க முடியும். அதனால மாஸ்டர்ஸால உள்ள வர முடியாது. எனக்கு வந்து தெரியாது கத்தீட்ரல்ல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும்னு. இல்ல சில பல ஓல்டு டாக்குமெண்ட்டை நான் வந்து பார்த்தேன்னா அதுல வந்து எனக்கு தெரிய வந்தது. ஆனா ஏதோ ஒன்று நான் உங்ககிட்ட பேசணும். ஆனா இப்போதைக்கு அதுக்கான டைம் இல்லை. நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இங்க இருக்கிற மாஸ்டர்ஸை தடுக்க பார்க்கணும். இதனால அவங்க அந்த மேகத்தை நோக்கி தான் போறாங்க. அந்த மேகம் எல்லாமே அந்த லேக்கை நோக்கி தான் வருது. நம்ம இப்போ டைரக்டா அந்த லேக்கை நோக்கி தான் போக போறோம். அதாவது இந்த மேகம் பிளாக் மியஸ்மா அது வந்து லேக்ல இருந்து எதுக்கு வருது? சைடு அதே ஆளும் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல உங்ககிட்ட இப்படிப்பட்ட சில ஆளுங்களும் இருக்காங்கன்னு. நான் அவங்களால பேரியரை உருவாக்கி மத்தவங்களை காப்பாற்ற முடியுதா? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்போதான் என்னோட ஆட்டமே இங்க ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க லைட்டா அவனோட உழைப்பை போட்டு எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும்னு பாக்குறான். அதே மாதிரி அவ ஸ்வாடையும் உருவாக்கின்னு இருக்கா. இந்தா நீ வந்து ரெக்வஸ்ட் பண்ண அந்த மெட்டீரியல் அதை வந்து நான் கொண்டு வந்துட்டேன். இதுல இருந்து என்ன வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு தேவையான மெட்டீரியலை நீ யூஸ் பண்ணிக்கோ. ஆனா நான் வர வழியில லைட்டை வந்து பார்த்தேன் தெரியுமா. லைட்டா அவன் வந்து வழக்க போலதான் ரொம்ப ஹார்டா ட்ரெயின் பண்ண இருக்கான். அதுவும் எதுக்கு அவனோட கனவை நிறைவேற்றணும்னு சொல்லி தான் இப்படி அவன் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான். லைட் உண்மையிலேயே அவனோட கனவுகளை அடையணும்னு சொல்லி இந்த அளவுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றான். அதனால தான் அவனுக்கு ஏத்த ஒரு ஸ்வாடையும் நான் உருவாக்குறேன். நான் போன வாட்டி அந்த ஃபைட்ல உடஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் உருவாக்குற இந்த ஸ்வாடால அவனால ஒரு நல்ல அட்வென்ச்சரரா இருக்க முடியும். இந்த சைடு லைட்டும் அங்க வந்து சொல்றான், இல்ல இது வந்து பத்தாது, நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். லீனா வெறுமா வெயிட் பண்ண
எனக்காக. இதுக்கப்புறம் அவங்க ஸ்டோனை நோக்கி தான் போறாங்க. ஏன்னா அதுல இருந்து தான் அந்த மியோஸ்மா அது வந்து வருது. யாரோ ஒருத்தங்க அவங்க தான் இதை பார்த்துருக்காங்க. அதனால தான் மாஸ்டர்ஸ் எல்லாம் சமன் ஆகுது. இங்க வந்து என்ன சொல்ல வரீங்க, அந்த ஃபேரி ஸ்டோனை யாரோ ஒருத்தங்க ரிவர்ஸ் ஆக்கிட்டாங்களா? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இது வரைக்கும் அது ப்ரொடெக்ட் தான் பண்ணுச்சு. ஆனா யாரோ ஒருத்தங்க வேணும்ட்டு இப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால தான் எல்லாத்தையுமே விரட்டாம எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி எல்லா மாஸ்டர்ஸையும் போர்ட்டல் வழியா இது வர வைக்குது. வந்து அங்கதான் போறோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமா இருக்கும். நீ என்ன சொல்ற, இந்த சிட்டி மேல உனக்கு எதுக்கு திடீர்னு இந்த அளவுக்கு அக்கறையா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதனால ஃபேரி டான்சர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்ம இப்படி பண்றதுனால அவங்களுக்கு தான் பாதிப்பு உண்டாகும். இதெல்லாம் பாத்துக்கினே லீனாவும் யோசிக்கிறான். ஆமா, நம்ம டெரண்டினாக்கு இந்த ஃபேரி டான்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். இதுக்காக தான் எல்லாரையுமே அவ காப்பாத்தணும்னு ட்ரை பண்றா. இப்போ வந்து நம்மளுக்கு வேற வழி தெரியல, நம்ம வந்து ட்ரெஸ்ஸாய் தான் பண்ணணும். அப்படி உன்கிட்ட வேற வழி இருந்தா நீ சொல்லலாம், கண்டிப்பா நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடியும். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வருது, நீங்க வந்து நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு. ஏன்னா ப்ரெஷியஸான அந்த ஸ்டோனை நீங்க என்ன டிஸ்ட்ராய் பண்ண போறீங்களா? அந்த உமன் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நீங்க பண்ணாம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆமா, நீ தானா இதுக்கு பின்னாடி இருக்க அந்த மாஸ்டர் மைண்டு? இல்ல, நீங்க வந்து என்ன லைஃப் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். திரும்பவும் மியோஸ்மா வழியா ஒரு மாஸ்டர் அவன் வர வைக்கிறான். அதை லீனா தாக்கி அப்படியே அவனையும் தாக்கிறா. அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிய வருது, இவன் போட்டுன்னு இருக்கிறதே ஒரு விஷயம் தானே. ஆமா, நீ வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க? என்னோட பேரு ஹேகரோஸ், வந்து ஒரு டிசைபிள். இந்த நாட்டை இங்க இருக்கிற ஸ்பீசிஸ் கிட்ட இருந்து பறிச்சு யாருக்குமே ரிவெஞ்ச கொடுக்கணும்னு நான் வந்திருக்கேன். அந்த ஒரே ஒரு விஷயத்தினால தான் நான் ஏகப்பட்ட டீமன்ஸை இங்க சமன் பண்றேன். அங்க திரும்பவும் ஏகப்பட்ட டீமன்ஸ் அவன் சமன் பண்றான். சைடு முக்காவாசி டீமன் அவன் தடுக்க பாக்குறான். இந்த அளவு தண்ணிக்கு மேல இருக்கனால அவளைக்கும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி டெரண்டினா அங்க பறந்து போகும்போது யோசிக்கிறான், இப்போ என்னால ஒண்டிதான் இங்க பறக்க முடியுதா? லீனா கிட்ட அது வந்து திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்குது. அப்புறம் தான் லீனாக்கே ஒரு விஷயமும் புரியுது. அப்புறம் இவங்க அப்படியே ஓடிப்பாங்களா, அங்க அப்படியே அவன் தாக்குறான். அந்த அட்டாக் டைரக்டா போய் அவ மேல பட, இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறா. உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல. இல்ல, நீ கவலைப்படாத, அவங்களுக்கு எதுவுமே ஆகல, நீ பாட்டுன்னு போ. என்ன யோசிக்கிற? அதாவது உன்னால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? உன்ற ஸ்கில்ல பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த ஸ்கில்லால என்ன எதிர்த்து என்ன பண்ண முடியும்? உன்னால அங்க எதுவுமே பண்ணவும் முடியாது. திடீர்னு அவ ஒரு ஸ்கில்ல பயன்படுத்துறா. இதனால ஏகப்பட்ட புக்ஸ் அவளால ரீட் பண்ண முடியுது. வந்து ஒரு ஃபர்பிடனான டெக்னிக். இது வழியா ஃபர்பிடனா இருக்கிற ஒரு புக்கையும் இவளால பார்த்து அதுல இருக்க ஸ்பெல்ஸை இவளால போட முடியும். கிரிமும் மாகியாவும் அங்க ஒரு ஸ்பெல்லையும் போட ஒரு டிராகனும் அப்படியே அலைஞ்சு போகுது. இதே மாதிரி ஒரு டிராகனையும் அழிக்கிறா. இந்த சைடு அவ பயங்கரமா கத்தி சொல்றா, சீக்கிரம் நான் இப்போ உன்கிட்ட தான் வாய்ப்பு இருக்கு, நீ தான் அதை அழிக்கணும். ஒரு சைடு அவளுக்கு அழிக்க தோணல. அங்க டெரண்டினாவும் சொல்றா, இங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது, அப்படி அழிச்சிட்டா எங்களோட நாட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது. லீனாவும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. இந்த டைம்ல ஃபைட்டிங் இருந்தா கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவான். ஆனா இப்போ எனக்கு வந்து வேற வழி தெரியல. டெரண்டினா என்ன மனுஷரு, இது வந்து என்னோட தப்பு தான். அவ சம வேகமா போய் அப்படியே அதை உடைக்க, இதனால அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமா வரான். நான் வந்து எதிர்பார்க்கல நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு. ஆனா இப்போதான் எல்லா விஷயமும் ஆரம்பிக்குது. அங்க திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாஸ்டரும் சமன் ஆகுது. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான வீக்டு டிராகன். லீனா அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா போன வாட்டி பார்த்தா அந்த டிராகன் இதை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப வித்தியாசமாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்கு. அந்த மாஸ்டரும் அப்படியே ஒரு தாக்குதல பந்து அது டைரக்டா அந்த டவுன்ல இருக்க ஒரு ஏரியாவை அடிக்குது. அதுவும் இவங்க டான்ஸ் ஆட இருந்த அந்த தியேட்டர் அந்த இடம் தான். அதனால டெரண்டினா ரொம்பவும் கஷ்டப்படுறா. அவ்வளவுதான், எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. டெரண்டினாக்கு என்ன பண்ணும் தெரியல. நான் இதுக்கு மேல அவங்களால சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அது வந்து அவங்களுக்கு தெரியல. கவலைப்பட வேணா, யாருமே அங்க இல்ல, அதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது. அங்க டெரண்டினா கிட்டயும் அவ சொல்றா, ஹேய் டெரண்டினா, இப்போ உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு தேவைப்படுது. சோ உதவிக்கு நீ வரியா? நல்லா இப்பவும் நம்ப முடியல, உன்னோட கை இந்த அளவுக்கு ஷேக் ஆகும் போது இந்த மாதிரி விஷயத்த சொல்ற. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சேர்ந்து இதை பண்ணலாம். ஸோ இப்படி இவங்க தாக்குறதுக்கு ரெடி ஆகுறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். அந்த வீக்கடு டிராகன் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அது இங்க வந்துருச்சு. ஆனா என்ன ஒண்ணு, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால அதை தோக்கடிக்க முடியுமா அது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.